மோனலிசா அப்படிங்கிற பொண்ணை பத்தி ரீசென்ட் டைம்ல வந்து நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பொண்ணு வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம், யூடியூப் எதை பார்த்தாலும் மோனலிசான்னு இந்தியா ஃபுல்லா வந்து நம்ம மோனலிசா வந்து ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் என்ன, அந்த பொண்ணு 10 கோடி உண்மையால சம்பாரிச்சுதா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புவர் பேக்ரவுண்ட சேர்ந்தவங்க தாங்க. அவங்க வந்து ஒரு மாலை விற்கிற ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. அவங்க ஃபேமிலியா போயிட்டு மாலை விற்கிறவங்களா இருக்காங்க. அவங்க வந்து இந்த ருத்ராஜ் இந்த மாதிரியான மாலைகள்லாம் விற்கிறவங்களா இருக்காங்க. வந்து கும்பமேளா வந்து நடந்துட்டு இருக்குங்க. கும்பமேளால இவங்க மாலை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியா ஒரு ஐடியா பண்றாங்க. அவங்க வந்து பேக்ரவுண்ட் வந்து புவரா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து மணி வந்து பாரோ பண்றாங்க. கடன் வாங்கி தான் வந்து அந்த மாலையெல்லாம் வாங்குறாங்க. ருத்ராஜ் இந்த மாதிரியான மாலையெல்லாம் வாங்கிட்டு கும்பமேளால போயிட்டு சேல் பண்ணோம்னா அங்க நிறைய பேர் கோடிக்கணக்கான மக்கள் வந்து வராங்க. ஒரு நாளைக்கு 5 கோடி கிராஸ் ஆகுது. ஒருத்தர் வந்து அதுல குளிச்சுட்டு போறாங்க இல்லைங்களா கும்பமேளால, ஒரு நாளைக்கு வந்து 5 கோடிக்கு மேல மக்கள் வந்து அந்த இடத்துல குளிச்சுட்டு போறாங்களா. அப்பனா அங்க போயிட்டு நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மாலைகள்லாம் வந்து ஈஸியா சேல் பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. கடன் வாங்கி அவங்க மாலை வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கும்பமேளாக்கு போறாங்க. கும்பமேளால போயிட்டு அதெல்லாத்தையும் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு யூடியூபர் வந்து நிறைய வந்து கும்பமேளால வந்து அந்த அகோரிகளை பாக்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து கும்பமேளால சுத்திட்டு இருக்காங்க. அகோரிகள் எல்லாத்தையும் பாக்குறதுக்கு யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க அதிகமா சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள வந்து ஒரு யூடியூபர் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா இந்த மோனலிசா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து அவர் வந்து ஒரு வீடியோ எடுத்து ஒரு போட்டோ எடுத்து வந்து இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல எல்லாத்தையுமே போட்டு ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டாங்க. அதை பார்த்து எல்லாத்துமே வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு அழகா இருக்கு, இந்த பொண்ணு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல இருந்து ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க பிரைடல் இவங்களுக்கு பிரைடல் போட்டோ ஷூட் பண்ணி இவங்களை மேக்கப் பண்ணி அவங்க வந்து ஒரு சில ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் ஒவ்வொருத்தரா வந்து செல்ஃபி எடுக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல அவங்க வந்து உழைக்க போன ஒரு இடத்துல இந்த மாதிரி எல்லாருமே போயிட்டு ஒரு டார்ச்சர் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்கள பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதுல செல்ஃபி எடுக்கிறதுக்கு வந்து நைட்ல இவங்க டென்ட்டுக்குள்ள தூங்கிட்டு இருப்பாங்களாம். தூங்கிட்டு இருக்கும் போது அந்த வீடுக்குள்ள இவங்க உள்ள பூந்துட்டு டென்ட்டுக்குள்ள பூந்துட்டு ஒரு 9 பேர் கிட்ட வந்து செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதை கேட்க போனா அவங்க அப்பா, அவங்க அண்ணா, அவங்க அம்மா இவங்க எல்லாத்தையும் வந்து அடிச்சிருந்திருக்காங்க. அந்த 9 பேர் சேர்ந்து நீ யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுருக்கானுங்க. இதெல்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கர டார்ச்சரா இருந்திருக்குங்க. அந்த பொண்ணு வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க. வைரல் ஆனா ட்ரெண்ட் ஆனா நல்லா இருக்கும், வைரல் ஆகணும், ட்ரெண்ட் ஆகணும்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற பேராபத்து வந்து இதை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து திரும்பியும் மாலை வைக்கிறதுக்கு போயிருக்காங்க. இந்த இவங்க வைரல் ஆனதெல்லாம் இவங்களுக்கு வந்து தெரியல இல்லைங்களா, அதனால திரும்பியும் போயிருக்காங்க. திரும்ப பார்த்தா வர எல்லாருமே வந்து போட்டோ செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போற வரவெல்லாம் ஏதோ பெரிய ஏதோ ப்ராப்பர்ட்டி மாதிரி அவங்கள நினைச்சிட்டு அவங்கள போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஹியூமனாவே ட்ரீட் பண்ணாம ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க. எல்லாருமே வந்து போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்து லிட்டரலா அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, ஓ இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அவங்க வந்து பெருசா அதுல இல்ல, இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாமே அவங்க வந்து பெருசா பார்க்கல. ஏன்னா அவங்க வந்து அங்க ஒரு ஒர்க்குக்காக போயிருக்காங்க. அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தெரிய வரதில்லை, அதனால அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. அப்புறம் போயிட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க, ஓ இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா அது ஒரே பிரச்சனையா இருக்கு, என்னால பொழப்பு கூட நடத்த முடியல, வரவெல்லாம் போட்டோ எடுத்துட்டு தான் போறானே தவிர உங்களுக்கு மாலை எவனும் வாங்க மாட்டேங்கிறான். அந்த மாதிரி மாலை வாங்கியிருந்தா கூட அவங்களுக்கு வந்து ஒரு யூஸா இருந்திருக்கும். மாலை வாங்கினா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃபேமிலியை கொஞ்சம் வளர வைக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனா எதுவுமே வாங்காம போயிருந்திருக்கானுங்க, போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு போயிருக்கானுங்க. அதனால இவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா உன்னை வந்து இங்க வச்சிருக்கிறது எங்க பிசினஸ்க்கும், அதாவது அவங்க பிசினஸ்க்கும் பாதிப்பா இருக்கு, அவங்கள வந்து ஊருக்கே கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்றாங்க அப்படின்னா ஊருக்கு வந்து அனுப்பிச்சு விடுறதுக்கு பாக்குறாங்க. பார்த்தா எங்க போனாலுமே வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாருமே வந்து அவனுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு செல்ஃபி எடுத்து போட்டா லைக்ஸ் வரும் அப்படின்னு ஒரு கண்டென்ட் போடுறானுங்க. அவனும் சம்பாதிக்கிறதுக்கு ப்ரொமோஷன் பண்றது தான் பாக்குறானுங்களே தவிர இந்த பொண்ணோட செக்யூரிட்டியை பத்தி எவனுமே யோசிக்க மாட்டேங்கிறானுங்க. பிரைவசியுமே அந்த பொண்ணுக்கு இல்லாத மாதிரி வச்சிருக்கானுங்க எல்லாருமே. அப்புறம் இவங்க போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன், அது பஸ் ஸ்டாண்ட், இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போறாங்க. எல்லா இடத்துலயுமே பார்த்தா கிரௌட் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இவங்க வந்து பஸ் வச்சு விடவே முடியல, ட்ரெயின் வச்சு விடவே முடியலைங்க, எங்கேயுமே இவங்களால மூவ் ஆன் பண்ண முடியல. அந்த என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு வந்து பிசினஸ் ரொம்ப பாதிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்ன் வந்து எப்படியோ ஒன்று வந்து ட்ரெயின்ல அவங்கள ரிட்டர்ன் அவங்க ஊருக்கே, சொந்த ஊருக்கே அனுப்பி வச்சிடறாங்க. அங்க போயிட்டு அவங்க தாத்தா இருக்காங்க, அவங்க தாத்தா கூட அவங்க வந்து இருந்துக்குவாங்க. அவங்க வந்து இப்படி வந்துட்டாங்க. இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இது ஒரு நடந்த விஷயங்க, ஒரு 1 வீக்கு முன்னாடி. இப்ப ரீசெண்டா என்ன கதை கட்டி விட்டுருக்கானுங்க அப்படின்னா இந்த பொண்ணு வந்து 10 கோடி மேல சம்பாதிச்சிருச்சு, 10 கோடி வந்து சம்பாதிச்சிருக்கு 10 நாளிலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கதை கட்டி விட்டுருக்கானுங்க. அதுக்கு ஒரு மீட் வந்து நேஷனல் மீடியா வரைக்கும் போய் நேஷனல் மீடியா வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இவங்கள இன்டர்வியூல கேட்கறாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து 10 கோடி சம்பாதிச்சிருக்கீங்களாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. கேட்டதுக்கு 10 கோடி ரூபாய் அவ்வளவு நான் சம்பாதிச்சிருந்தேன்னா நான் ஏன் வந்து வெளியில நிக்க போறேன், வெளியில அவங்க வந்து வெளியில தான் இந்த மாலையெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க, என்னால வீட்டுக்குள்ள இருந்திருப்பேன், அவ்வளவு சம்பாதிச்சிருந்தா
வெளியே வரணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி சொல்றாங்க. அண்ட் தென் வந்து இவங்க வந்து ஒரு படத்துக்கு கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. நீங்க இந்த மாதிரி மூவியில கமிட் ஆயிருக்கீங்களாமே அப்படின்ற மாதிரி இது மாதிரியான ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. மூவி கமிட் ஆகி இருந்தால் நல்லதுதான், அது நமக்கு எல்லாத்துக்குமே நல்லதுதான். அவங்க ஒருத்தர் வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பா அது நம்ம பாராட்டக்குறையதா தான் இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒருத்தர் மூவி வந்து கமிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்றாங்க. அபிஷியலா அந்த டேரக்டர் இது அபிஷியலா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல, அதனால நான் அந்த டேரக்டர் பேரும் சொல்ல விரும்பல. இவங்க வந்து ஒரு மூவிக்கு கேட்டிருக்க மாதிரியும் அதுல வந்து ஒரு ஆர்மி மேனோட பொண்ணு மாதிரி இவங்க நடிக்கிறதா இவங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து கமிட் ஆனதுக்கு அப்புறம் அபிஷியலா அதை பத்தி நம்ம தனியா பேசுவோம். அண்ட் தென் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆசை தான், அந்த மாதிரி எங்க அப்பா ஓகே சொன்னாங்கன்னா நான் வந்து படத்துல நடிப்பேன், அது எனக்கு ஒரு ஆசை தான். நேஷனல் பிரஸ்க்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் படத்துல நடிக்கணும்ன்ற ஆசை தான் அப்படின்ற மாதிரி. எங்க அப்பா ஓகே சொன்னார்னா நான் கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மூவி கமிட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அபிஷியலா அதை பத்தி நம்ம பேசுவோம். இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா 10 கோடி இதெல்லாம் சம்பாதிக்கலைங்க, அதெல்லாம் ஒரு கட்டுக்கதைக்கெல்லாம் விட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்னுமே வந்து அந்த பிசினஸே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அவங்க வந்து வெளியே வந்து அந்த பிசினஸ் பண்ணுங்கிற அவசியமா அவங்களுக்கு கிடையாது. இந்த அளவுக்கு சம்பாதிச்சிருந்தாங்கன்னா அங்க போறவங்க கூட வந்து ஒரு மாலை கூட வாங்காம செல்ஃபி எடுக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் தான் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு செக்யூரா இருக்கணும் அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு செக்யூரா இருக்கணும், அந்த அவங்க அவ்வளவு ட்ரெண்ட் ஆனாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஹியூமன் நாலேஜ் வந்து நமக்கு இருக்கணும் இல்லைங்களா. அவங்களுக்கு போய் நம்ம டார்ச்சர் பண்றோம், அவங்கள வந்து ஒரு ஹார்ஷா ட்ரீட் பண்றோங்கிற மாதிரி நான் அந்த நாலேஜ் ஒருத்தவங்களுக்கு தனித்தனியா இருந்தாதான் அவங்க வந்து ஃப்ரீயா இருக்க முடியும். அது கூட வந்து நம்மளால கொடுக்க முடியல அப்படிங்கிறது ஒரு சோகமான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் தென் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த படத்துக்கு கமிட் ஆகிறது இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஒரு கிளாரிபிகேஷன் வந்து கொடுத்துட்றாங்க. அந்த பிரஸ்ல எல்லாத்துக்குமே சொல்லிடுறாங்க, அதாவது சென்ட்ரல் பிரஸ்ல வந்து சொல்லிடுறாங்க. இதுதாங்க ரீசெண்டா மோனாலிசாவுக்கு நடந்த ஒரு விஷயம். இந்த மாதிரியான லைவ் ஈவெண்ட்ஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ், சினிமாட்டிக் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பாய்.